ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதன் ஆப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரிமோட், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆதன் அப்படிங்கிற ஆப் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. இது வந்து ஒரு நியூஸ் ரீடிங் வெப்சைட்டு. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி எவ்ரிடே வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் இந்த ஆப் மூலியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆப்பில் தான் வந்து தமிழ் கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஜாப் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி ரேஞ்செலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆதன் சினிமா அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக ஏதாச்சும் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் தமிழ் கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஆதன் ஆப்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ரிமோட் ஜாப்புங்கிறதுனால நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுங்கிறது இது வந்து கட்டாயம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், இல்லை ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். உங்கள்கிட்ட எப்போது நேரம் இருக்கோ அப்போ கூட நீங்கள் வந்து பண்ணாலே போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனியுடைய நேம் வந்து ஆதன் சினிமா. ஓகேங்களா? ஆதன் சினிமா. ஜாபுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. தமிழ் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் வந்து மலையாளம் இருக்கலாம், இல்லை தெலுங்கு, கன்னடா எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம வந்து தமிழ்நாடுங்கிறதுனால அதிகபட்சம் வந்து தமிழ் பீப்புள் தான் நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சவங்க இந்த கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஜாப்புடைய டைப் வந்து இது வந்து ஒரு பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் ஜாப். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்ளை மோட் நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹெச்ஆர் இன்டர்வியூவாக தான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெர்மனெண்ட் ரோல். ஓகேங்களா? பெர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன, ஏன் இந்த கண்டென்ட் ரைட்டருக்கு சேலரி வந்து ரொம்ப அதிகமாக வந்து கொடுக்குறாங்க. இதில் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரைக்கும் பெர் மந்த் இன்கமாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது மாதம் 45,000 உங்களுக்கு வந்து இன்கமாக இருக்குது. இது ஏன் வந்து இந்த கண்டென்ட் ரைட்டிங்க்கு வந்து இவ்வளோ சேலரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நாட்டு நடப்பு செய்திகள்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நியூஸ் பேப்பர்லேருந்து எவ்வளோ வேர்டு வந்து நம்ம வந்து இப்போ டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். அது எல்லாருமே வந்து சாதாரணமாக வந்து அப்படியே கிடச்சிறது கிடையாது. அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி கண்டென்ட்டாக முதல்ல எழுதுவாங்க. இது வந்து இங்கே வந்து இது நடந்துச்சு, நாளைக்கு வந்து அது நடக்க போகுது அப்படிங்கிறத எழுதுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கண்டென்ட் வந்து ரைட் பண்ண போகிறீங்க. அது எப்படி வந்து பண்ணணுங்கிறத பேசிக் அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதை பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் எ ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட்ஸ் இன் கம்யூனிகேஷன், ரைட்டிங், எடிட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், ஆர்டிகல் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மட்டும் இருந்தாலே போதுமானது. இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாதவங்க hr@adan.in அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ஹச்ஆருடைய மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூம் இருக்கு இல்லையா, உங்களுடைய பயோடேட்டா வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. குயிக்காகவே நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி உள்ளே போகணும் அப்படின்னா மெயிலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் போட்ட வீடியோஸ்க்கு வந்து மீடியா ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து போடுங்க, மீடியாவில் நாங்கள் வந்து உள்ளே போகணும், மீடியாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.